ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1 11ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு, கீழே தகவல்கள் கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு முக்கோணத்தின் வகையை பின்வரும் அட்டவணையில் எழுதுக. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, எழுத சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, கோணம் 1 60 டிகிரி, கோணம் 2 40 டிகிரி, கோணம் 3வது கோணம் 80 டிகிரி. அப்போனா அது கோணத்தின் அடிப்படையில் இது எல்லாமே 90 குறைவாக இருக்குது. ஸோ இது என்ன முக்கோணம்? குறுங்கோண முக்கோணம் சொல்லிடுறாங்க. பக்கங்களின் அடிப்படையில் சொல்லல அசம பக்க முக்கோணம்ங்கிறாங்க. ஏன் அசம பக்க முக்கோணம்ங்கிறாங்க? கோணங்கள் வேற வேறையா இருக்கையில பக்கங்களினுடைய அளவுகளும் வேற வேறையா இருக்கும். அதனால இது அசம பக்க முக்கோணம்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது 2 கோணம் கொடுத்துருவோம். எல்லாம் முதல்ல கோணங்களின் அடிப்படையில் பார்த்துருவோம். 50 50 80. ஸோ எல்லாமே 90 விட கம்மியாக இருக்கனால இது என்ன கோணம்? முக்கோணம், குறுங்கோண முக்கோணம். பக்கங்கள் அடிப்படையில் பார்ப்போம். இந்த 2 கோணமும் சமமா இருக்கனால அந்த சமமா இருக்க கோணங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கங்களும் என்னவா இருக்கும்? இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், சமமா இருக்கும். ஸோ இது வந்து இருசம பக்க முக்கோணம்னு சொல்லிடுவோம். ரெண்டு கோணம் சமமா இருந்தா 2 பக்கங்களும் சமமா இருக்கும். ஓகே. அடுத்தது 45 45, 2 கோணம் சமமா இருக்கு. அடுத்தது 90 டிகிரின்னு இருக்கு. என்ன டிகிரி இருக்கு? 90 டிகிரி. அப்ப செங்கோண முக்கோணம். ஒரு கோணம் 90னா அந்த முக்கோணம் என்ன? அது செங்கோண முக்கோணம். 2 கோணம் சமமா இருக்கு, 45 45ன்னு இருக்கு. ஸோ 2 பக்கங்கள் சமமா இருக்கும். அடுத்தது 55 45 80 எல்லாமே 90 விட குறைவா இருக்கு. ஸோ குறுங்கோண முக்கோணம். மூன்று கோணங்களும் வேற வேறையா இருக்கு. ஸோ பக்கங்களும் வேற வேறையா இருக்கும். இப்ப அசம பக்க முக்கோணம். அடுத்தது 75 35 70 மூணுமே 90 விட குறைவா இருக்கு. ஸோ குறுங்கோண முக்கோணம். வேற வேற கோணமா இருக்கனால அசம பக்க முக்கோணம். பக்கங்களும் வேற வேற அளவா தான் இருக்கும். அடுத்தது 90 டிகிரி இருக்கனால கட்டாயம் இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். வேற வேற டிகிரியா இருக்கனால வேற வேற பக்க அளவுகளா இருக்கும். ஸோ அசம பக்க முக்கோணம். அடுத்தது வேற வேற டிகிரியா இருக்கு. 91 இருக்கு. ஸோ விரிகோண முக்கோணம். 90 1 டிகிரி தாண்டினாலும் அது என்ன முக்கோணம்? விரிகோண முக்கோணம். வேற வேற முக்கோண அளவு. ஸோ வேற வேற பக்க அளவு. அடுத்தது 120 90 தாண்டிருச்சு. விரிகோண முக்கோணம். இன்னொன்று இந்த 2 டிகிரி சமமா இருக்கு, 30 30ன்னு. ஸோ 2 பக்கம் சமமா இருக்கும். இருசம பக்க முக்கோணம். கவனமா எழுது, ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிட்டு எழுது. ஓகே. பக்க அளவுகள் அடிப்படையிலையும் கோண அளவுகள் அடிப்படையிலையும் எழுது. 2 முக்கோணங்கள் சமமா இருந்தா அந்த சமமா இருக்க முக்கோணங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கங்களும் சமமா இருக்கும்.